நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் மூலியமா ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாம மொபைலில் எப்படி கேப்சர் டைப்பிங் பண்ணி மணி ஏர்ன் பண்றது, மொபைலில் எப்படி நியூஸ் ஆர்டிகல்லாம் ரீட் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்றது, இது எல்லாமே கம்ப்ளீட்டா 100% ட்ரஸ்டட் அண்ட் லீகல். ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ண போறோம்ன்றதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி தர போறேன். இதோட அப்ளிகேஷன் வந்து பார்க்குற கூகுள் பிளே ஸ்டோர்ல அப்லோட் பண்ணப்பட்ட ஒரு ஆப் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயம் இருக்குன்றது நம்மளால நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா யாரும் காசு தர மாட்டாங்க. ஒரு லாஜிக்கலா இந்த விஷயம் வந்து பார்க்குறப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும், கேப்சர் டைப்பிங் எப்படி மணி கொடுப்பாங்க, நியூஸ்லாம் ரீட் பண்ற மூலமா எப்படி வந்து மணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். இந்த பேமெண்ட் எல்லாமே கூகுள்லேருந்து வருதுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ், நான் ப்ரூஃப் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பேமெண்ட்லாம் எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ண போகிறோன்ற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களாலையும் தாராளமாக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தபடி மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஃபரெண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஹரிடாக்கிஸ் கேபிட்டல் அப்படின்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிறது பேமெண்ட் ப்ரூஃப் தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்லேருந்து எடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு லைவாக ஜிபே கேஷ் தான் அனுப்ப போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் நம்ம சேனலில் நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் கேஷ் ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ தெளிவாக பாருங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்குறப்போ நிறைய பேர் வந்து மெயில் வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்கள ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து கேஷ் ப்ரைஸ் தான் அனுப்ப போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் கேஷ் ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ தெளிவாக பாருங்க. ஜெனி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து பார்க்குறப்போ கேஷ் ப்ரைஸ்க்காக அவங்களோட யூபிஐடி வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்களோட யூபிஐடி வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக ஜிபேக்குள்ளே போயிட்டு பேமெண்ட் டைப் பண்ணிட்டு கிவ் அவே ஃப்ரம் ஹரிடாக்கிஸ்ன்னு டைப் பண்ணிட்டேன். பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டா லோட் ஆகிட்டு இருக்கு. பேமெண்ட் சென்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் கேஷ் ப்ரைஸ் வேணும்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம ஹரிடாக்கிஸ் கேபிட்டல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றியும் இந்த சேனலை பற்றியும் கீழே ஒரு பாசிட்டிவான கமெண்ட் பண்ணிட்டு வீட்டில் இருந்தபடி மணி ஏர்ன் பண்ணணும்னு வச்சிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மெயில் ஐடிக்கு உங்கள் யூபிஐடி சேர்த்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கும் கேஷ் ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ தெளிவாக பாருங்கள். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம மொபைல் மூலமா எப்படி கேப்சர் டைப் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது, மொபைலில் நியூஸ் ஆர்டிகல்லாம் ரீட் பண்ணி எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ண போகிறோன்ற விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவாக ஹவு டு அப்ளைன்ற மாதிரி நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ தெளிவாக பாருங்கள். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 மாதிரி 3 விஷயமா பிரித்து சொல்லி தர போறேன். இந்த வீடியோ தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாம வீட்டில் இருந்து தாராளமாக உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் டேரக்டாக லிங்க் உள்ள போயிடுறீங்க. ஸ்டெப்ஸை தெளிவாக பாருங்க, அதுக்கப்புறம் போய் அப்ளை பண்ணுங்க. நீங்களும் தாராளமாக நல்ல மணி ஏர்ன் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டெப் 1ல பார்க்க போகிறது வந்து பார்க்குறப்போ அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை டச் பண்ணி அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு ஆப் மூலமா இன்ஸ்டால் பண்ணி வந்துருவீங்க. இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எப்படி விட்ரால் பண்ணி எடுக்க போகிறோம், நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்லாம் எடுத்து ஜிபே மூலமா ஈஸியாக விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நான் உங்களுக்கு ஸ்டெப் 1ல சொல்லி தரேன். அதுக்கப்புறம் எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணுன்ற விஷயத்தை உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னா சொல்லி தரேன். ஓகேவா? இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இந்த சக்ஸஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் பேமெண்ட் வந்து எடுத்தது. இப்போ வந்து பார்க்குறப்போ இதில் இந்த யூபிஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேமெண்ட் வந்து நீங்கள் 2 வழியாக எடுக்க முடியும். ஒன்று கூகுள் பிளே ஸ்டோரில் உங்களுக்கு ரெடீம் கோட் மூலியமாக எடுத்துக்க முடியும், இல்லை அப்படின்னா யூபிஐடி மூலியமாக எடுத்துக்க முடியும். இந்த யூபிஐடி ஆப்ஷன் டச் பண்ணி வச்சுக்கோங்களேன். உங்கள் யூபிஐடினா என்னன்னு பார்க்குறப்போ ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நீங்கள் எதில் போனாலுமே உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கீழே வந்து பார்க்குறப்போ ஒரு QR கோட் இருக்கும். அது பக்கத்தில் உங்களோட யூபிஐடி இருக்கும். அந்த யூபிஐடியை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் யுவர் யூபிஐடி அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, உங்களோட பேர் என்டர் பண்ணிக்கோங்க. சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்லாம் பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ நம்ம விட்ரால் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த விட்ரால் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை நம்ம என்டர் பண்ணிட்டு நம்ம இருக்கக்கூடிய வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு விட்ரால் ஆகி வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்டெப் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படின்னா இந்த பணத்தை வந்து வெளில எடுத்துக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2ல ரொம்ப சூப்பரான டாபிக் உங்களுக்கு நான் கவர் பண்ணி தர போகிறேன். அப்படியே பேக்கில் வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டெப் 2ல பார்க்க போகிறது 2 விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று மொபைலில் கேப்சர் டைப்பிங் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் மொபைலில் நியூஸ் ஆர்டிகல்லாம் ரீட் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ரீட் அண்ட் ஏர்ன் காயின்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு டச் பண்ணுறேன். இதில் ஏர்ன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் டச் பண்ணுறேன். மறுபடியும் கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஆர்டிகல்லாம் நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இதிலே வெளில போட்டிருப்பாங்க. அதை படித்து பார்த்துக்கோங்க. இதை படித்து பார்த்துட்டு இதில் நீங்கள் வந்து பார்க்குறப்போ எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்குண்டான காயின்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஒரு சில பேர் நீங்கள் நினச்சி பார்க்கலாம், நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும், இந்த ஆர்டிகல்லாம் நம்ம ரீட் பண்ணுறது மூலமா எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் போஸ்ட் பிளாக் போடுறாங்களா அவங்களாம் வந்து பார்க்குறப்போ இந்த ஆப் வச்சிருக்கவங்கள்ட்ட இந்த இதை வந்து கொடுத்துருவாங்க. இது மூலமா எனக்கு வந்து யூசர்ஸ் உள்ள கொடுங்க, நிறைய பேர் வந்து படிச்சாங்கன்னா அவங்களுக்கு உண்டான பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஆப்காரங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேருக்கும் டீல் வச்சுட்டு பிசினஸ் ரன் பண்ணுவாங்க. நம்ம மாதிரி இருக்கக்கூடிய யூசர்ஸ்லாம் உள்ள வந்து இந்த ஆர்டிகல்லாம் நம்ம படிக்கிறது மூலமா நமக்கு வந்து பார்க்குறப்போ ஒரு இன்கம் வந்து காயினாக கொடுப்பாங்க. அந்த காயினை வந்து நம்ம மணியாக ஐஎன்ஆராக ஜிபே மூலிமா ஈஸியாக விட்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும். எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு உண்டான காயின்ஸ் வந்து நம்ம கிடைக்கும் மணியாக எடுக்கிறதுக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் ஆர்டிகல் ரீட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு வெளியிலே வந்து பார்க்குறப்போ போட்டிருப்பாங்க எவ்வளோ நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பார்க்குறேங்க. இதில் வந்து பார்க்குறப்போ ஏர்ன் 3 minutes அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் பேக்கில் வந்துடுறேன். அதுக்கப்புறம் எப்படி கேப்சா டைப் பண்ணி மணி ஏர்ன் பண்ண போகிறோன்ற பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சால்வ் கேப்சா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்பர்ஸ் இருக்கும். அதை வந்து கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மேட்ச் பண்ணிட்டேன். கங்க்ராச்சுலேஷன் யூ வான் தி கேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூ வான் 1 ticket அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஆட் அண்ட் கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் டச் பண்ணுறேன்.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஓடிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷன் நம்ம கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ஓடுது பார்த்தீங்களா. நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த பேமெண்ட்லாம் கூகுள்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. இந்த கூகுளை பொறுத்த வரைக்கும் கூகுளில் ஆட் மோப் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது என்ன பண்ணணும்னு பார்க்குறப்போ இந்த ஆப்லாம் நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்போ இந்த ஆப் காரங்கள்ட்ட அந்த அப்ரூவல் வாங்கி கூகுள் ஆட் மோப்போட கனெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம யூசர்ஸ் உள்ள வர ஆட் ரன் ஆகும். அந்த ஆட் ரன் ஆகிறது மூலமா இந்த ஆப் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தில் யூசராக வரக்கூடிய நமக்கு ஒரு இன்கம் கொடுப்பாங்க. இதுதாங்க ப்ரொசீஜர். இந்த இன்கம்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து வருது. கூகுள்லேருந்து இந்த ஆப் ஓனருக்கு வருது. இந்த ஆப் ஓனர்லேருந்து நம்மள யூசராக நிறைய பேர் ஸ்டே பண்ண வச்சுட்டு அது மூலியமா இருக்கக்கூடிய இன்கம் இந்த யூசருக்கு வந்து கொடுக்குறாங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபருக்கு நமக்கு இந்த இன்கம்லாம் எங்கேருந்து வருதுன்ற நான் தெரியவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும் தான் எப்பயுமே நான் நினைப்பேன். ஸோ அப்படி தான் உங்களுக்கு நான் சொல்லியும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஆட் ஓடி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இன்ட்ரு மார்க் கொடுத்து அப்படியே பேக்கில் வந்துடுறேன். இதில் நம்பரை கரெக்டாக நான் என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணவும் என்னால் முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே பேக்கில் வந்துடுறேன், எக்ஸிட் கொடுத்துட்றேன். ஓகேவா? பக்கத்தில் சூப்பர் ஆஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே பண்ணி வச்சுக்கோங்களேன். ஹலோ பர்மிஷன் கேட்டாங்க அப்படின்னா அக்செப்ட் அளவு வந்து கொடுத்துக்கோங்க. பர்மிட்டிவ் ஸ்விட்ச் ஆக்சஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நான் பேக்கில் வந்துடுறேன். ஸோ இதில் வந்து பார்க்குறப்போ நமக்கு கீழே நிறைய மணி ஏர்ன் பண்ணுறதுக்குன்னா வாட்சிங் ஆட் பார்க்கறதுக்கு 22 டோக்கன் வந்து நமக்கு தேவைப்படுது. பட் பேக்கில் வந்தோம் அப்படின்னா இந்த சால்வ் கேப்சா அப்படின்ற ஆப்ஷனில் போனால் 18 தான் இருக்குது. ஸோ அப்போ 22 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சூப்பர் ஆஃபர்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு அன்லாக் ஆகும். அப்போ இந்த வாட்ச் ஆட் பார்க்குற மூலமா நம்மளால் நிறைய வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக இந்த 2 ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணி நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ இதில் தெளிவாக நிறைய மணி ஏர்ன் பண்ணதுக்குன்னா சூப்பரான ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் 3. நீங்கள் நிறைய மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்க்குறப்போ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள போனதுக்கப்புறம் ஷேர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்க்குறப்போ ஒரு லிங்க் வந்து காப்பி ஆகும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேருக்கு வந்து ஜாயின் பண்ணுறப்போ ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்லை. கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். ஸோ அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறது மூலிமா இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்குனா இன்கம் வந்து லைஃப் லாங் உங்களுக்கு அப்டேட் ஆகி வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு மெத்தடை நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரை பண்ணி அப்படின்னா நிறைய இன்கம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய மணி ஏர்ன் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ முழுக்க கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். 100% ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப் மூலியமாக நிறைய மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப் 3 பொறுத்த வரைக்கும் கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் லீடர் போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் நிறைய நேரம் நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உண்டான காயின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இந்த பாருங்கள் 1 2 3 4 5 6 மாதிரி இருக்கவங்க இது எல்லாமே அவங்களாம் மணி ஏர்ன் பண்ணது கிடையாது. இதில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு உண்டான காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு சில பேர் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வந்து மொபைல் டேட்டா கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து 350 rupees நான் ரீசார்ஜ் பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி ஒய்ஃபைலாம் ஒரு 500 rupeesக்கே குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. நீங்கள் மொபைல் மூலியமா இன்டர்நெட் மூலியமாக மணி ஏர்ன் பண்ண நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இன்டர்நெட் எனி டைம் இருந்துட்டு தான் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும். அந்த ஒரு விஷயத்தில் வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஒய்ஃபை எடுத்து வச்சுக்கோங்க. இன்டர்நெட் இல்லை, எனக்கு வந்து டேட்டா இல்லை அப்படின்றதுனால வருத்தப்பட்டு உட்காராதீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே பேக்கில் வந்துடுறேன். இதில் நம்ம இன்னும் நிறைய மணி ஏர்ன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பெஸ்ட் டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம டச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்க்குறப்போ இதில் டைம் வால். இந்த டைம் வாலை பொறுத்த வரைக்கும் ஏன் பிடிக்கும்னு பார்க்குறப்போ இந்த டைம் வால்லாம் வந்து இன்டர்நேஷனல் சர்வேல வந்து குறிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த டைம் வால்குள்ளே உள்ள ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப் மூலியமாக நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிட்டு இந்த ஸ்டார்ட் சர்வே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இன்கம் எடுக்கிறதுக்கு இதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பேக்கில் வந்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அது வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ பப்ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதுக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வந்து டாஸ்க்கு நான் கேம்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அக்செப்ட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அது வந்து அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ காயின்ஸ் வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 37,000 காயின், ஒரு 33,000 காயின், 1,25,000 காயின். இப்போ வந்து இந்த 37,000 காயின் நான் டச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கெட் காயின் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இதை டச் பண்ணிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு இந்த ஆப் வந்து ரெடி ஆகி போகும். ஸோ ஆகும்போது 100% ட்ரஸ்டாக இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கறது மூலியமா இதை யூஸ் பண்ண இங்கே வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூலியமாக நல்ல காயின்ஸ் தான் உங்களால் எடுக்க முடியும், நல்ல மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நான் பேக்கில் வந்து வெளில வந்துடுறேன். இதில் நீங்கள் இன்னும் நிறைய மணி ஏர்ன் பண்ணணும்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளே டைம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளே டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போனதுக்கப்புறம் அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நான் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டேன். ஸோ ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கும் இதில். இந்த கேம்ஸ்லாம் நம்ம ப்ளே பண்ணுறது மூலிமா அவ்வளோ காயின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த காயின்ஸ் எல்லாமே மணியாக நீங்கள் ஈஸியாக ஜிபே மூலிமா விட்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியான கேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த கேம்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ளே நவ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் நம்ம வந்து கேம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது மூலிமா கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு தான் போகுது. ஸோ எல்லாமே ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது மூலிமா நீங்கள் நிறைய வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக மணி ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போயிருந்துக்கலாம். வீடியோ பேக்கில் போய்ட்டு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 3 விஷயம் பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். தெளிவாக பாருங்கள். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தபடி மணி ஏர்ன் பண்ண வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹரிடாக்கிஸ் கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.